வணக்கம். உலகில் உள்ள பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியமான குரூஸ் பயண சுற்றுலாவை பாமரர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் பயணம் voyage. இதன் மூலம் எல்லையில்லா டாலர்களை வருமானமாக பெறும் வாய்ப்பினையும் பெறுவீர்கள். பயணம் நிறுவனம் தனது உறுப்பினர்களுக்கு த்ரில்லான அழகான அனுபவமாக குரூஸ் கப்பல் வாய்ப்பை வழங்குகிறது. உறுப்பினர்களின் தேவைக்கேற்ப வெவ்வேறு விதமான 5 மெம்பர்ஷிப் பிளான்களை பயணம் வழங்குகிறது. இந்த வாய்ப்பினை சுலபமாக மக்களிடம் கொண்டு செல்வதற்காக அருமையான வியாபார திட்டத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து நபர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதால் இந்த திட்டத்தில் முழுக்க USDT எனப்படும் டாலர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிஸ்னஸ் பிளானுக்கான மெம்பர்ஷிப் பேக்கேஜில் முதலாவதாக பிரான்ஸ், இதற்குரிய கட்டணம் $30. ஒரு முறை நீங்கள் குரூஸில் செல்லும் வாய்ப்பினை பெறுவீர்கள். இரண்டாவதாக சில்வர் மெம்பர்ஷிப், இதற்குரிய கட்டணம் $100. இதற்கு 2 முறை குரூஸ் ட்ரிப் செல்லும் வாய்ப்பினை பெறுவீர்கள். மூன்றாவதாக கோல்டு மெம்பர்ஷிப், இதற்குரிய கட்டணம் $300. இதற்கு 3 முறை குரூஸ் ட்ரிப் செல்லும் வாய்ப்பினை பெறுவீர்கள். நான்காவதாக பிளாட்டினம் மெம்பர்ஷிப், இதற்கு கட்டணம் $600. 5 முறை ட்ரிப் செல்லும் வாய்ப்பினை பெறுவீர்கள். இறுதியாக டைமண்ட் மெம்பர்ஷிப், இதற்குரிய கட்டணம் $1000. இதற்கு நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை முறை வேண்டுமானாலும் குரூஸ் ட்ரிப் பயணம் செல்லும் வாய்ப்பினை பயணம் வழங்குகிறது. இதில் ஸ்பான்சர் இன்கம், அப்ளைன் இன்கம், டீம் போனஸ் போன்ற 3 வகைகளில் வருமான வாய்ப்பினை வழங்குகிறது. உதாரணத்திற்கு ஸ்பான்சர் இன்கம்மை பற்றி பார்ப்போம். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய நண்பர்கள் எந்த மெம்பர்ஷிப் எடுத்தாலும் அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டில் 50% உங்களுக்கே கிடைக்கும். உதாரணத்திற்கு உங்கள் நண்பர்கள் பிரான்ஸ் மெம்பர்ஷிப் எடுத்தாங்கன்னா அவங்க கட்டக்கூடிய $30ல் $15 உங்களுக்கு கிடைக்கும். சில்வர் எடுத்தாங்கன்னா $100ல் $50 உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு எடுத்தாங்கன்னா $300ல் $150 உங்களுக்கே கிடைக்கும். பிளாட்டினம் எடுத்தாங்கன்னா $600ல் $300 கிடைக்கும். டைமண்ட் எடுத்தாங்கன்னா $1000ல் $500 உங்களுக்கே கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்களோ அதற்குரிய வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பிரான்ஸில் இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் டைமண்ட் என்ட்ரி போட்டிங்கன்னா $500 உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆனால் கிடைக்காது. நீங்களும் டைமண்டில் இருந்தால் மட்டுமே அந்த $500 கிடைக்கும். அல்லது பிரான்ஸில் உள்ள $15 மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த மெம்பர்ஷிப்பில் இருந்தாலும் 2 நபர்களை மட்டுமே அறிமுகப்படுத்தினாலே நீங்கள் கட்டிய தொகையை உடனே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக டைமண்ட் எடுக்க தேவையில்லை. பிரான்ஸ் மெம்பர்ஷிப்பை எடுத்து பயணம் voyage மூலம் பெறும் வருமானத்தை வைத்தே அடுத்தடுத்த மெம்பர்ஷிப்புகளை நீங்கள் அப்கிரேட் செய்து கொள்ளலாம். நீங்கள் பயணத்தின் பேசிக் பிளான பிரான்ஸ் மெம்பர்ஷிப்புக்கு கட்டும் $30 எப்படி பிரித்து கொடுக்குறாங்க, அதை வச்சு எப்படி நம்ம பயனடைய வைக்கிறாங்கிறத பார்ப்போம். நீங்கள் கட்டுற $30ல் $15 உடனடியாக ஸ்பான்சருக்கு போயிடும். $5 டீம் போனஸ்காண்டி போயிடும். பேலன்ஸ் $10 வந்து ரீகெயின் ஐடியா கிரியேட் ஆகுது. ஒரு ரீகெயின் ஐடி வந்து $190 உங்களுக்கு கொடுக்கும். அதில் 4 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகும். பயணம் voyageல் 2வது வகையான இன்கம் பற்றி பார்ப்போம். இது பேர் அப்ளைன் இன்கம். இதில் நீங்கள் சில்வராக அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் 2வது லெவலில் யார் சில்வராக அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து $25 கிடைக்கும். நீங்கள் கோல்டு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் 3வது லெவலில் யார் கோல்டு அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து $75 கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் யார் 4வது லெவலில் பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து $150 கிடைக்கும். இறுதியாக நீங்கள் டைமண்ட் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் யார் 5வது லெவலில் டைமண்ட் அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து $250 உங்களுக்கு கிடைக்கும். 3வது வருமானமான டீம் போனஸை பற்றி பார்ப்போம். இந்த டீம் போனஸில் நீங்கள் பிரான்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள 10 லெவலில் இருந்து $0.5 கிடைக்கும். சில்வராக இருந்தால் $2 10 லெவலில் கிடைக்கும். கோல்டாக இருந்தால் $6 கிடைக்கும். பிளாட்டினமாக இருந்தால் $12 கிடைக்கும். நீங்கள் டைமண்டாக இருந்தீங்கன்னா $20 உங்களுக்கு கீழே உள்ள 10 லெவலில் இருந்து கிடைக்கும். இதுதான் டீப் போனஸ். நீங்கள் டாலர்ஸை வித்ரா பண்ணும்போது 10% அட்மின் சார்ஜாகவும் 10% ட்ராவல் பாயிண்ட்டாகவும் கொடுக்குறாங்க. இந்த ட்ராவல் பாயிண்டில் வர்ற அமௌண்ட்டு வந்து ரீகெயின் ஐடிக்கு பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் ரீகெயின் ஐடி மூலம் கிடைக்கும் $190 கம்பெனியோட ஆட்டோஃபில் முறையில் இயங்குகிறது. அதை வேகமாக இயக்கிறதுக்கு இந்த ட்ராவல் பாயிண்டில் உள்ள பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகும்.
உதாரணத்திற்கு நீங்கள் $1000 வித்ட்ரா பண்ணிங்கன்னா $100 ட்ராவல் பாயிண்டில் வரும். அந்த ட்ராவல் பாயிண்டில் ஒரு $100க்கு ஒரு ரீகெயின் ஐடியோட சார்ஜ் வந்து $10. அப்போ 10 ரீகெயின் ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதன் மூலம் ஆட்டோஃபில் ஐடி வேகமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் பிரான்ச் மெம்பர்ஷிப்புக்கு கட்டும் $30லேயே நீங்கள் வந்து க்ரூஸ் ஒரு ட்ரிப் போகலாம்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது கம்பெனியோட ஆட்டோஃபில் முறையில் இயங்குது. நீங்கள் பிரான்ச் மெம்பர்ஷிப் ஆனவுடனே $10 வந்து ரீகெயின் ஐடியாக க்ரியேட் ஆகும். இதே மாதிரி கம்பெனியில் அடுத்தடுத்து ரீகெயின் ஐடி வரும்போது 2 மெட்ரிக்ஸில் இது ஒர்க் ஆகுது. இதில் ஃபஸ்ட் லெவலில் $1 வீதம் $2 கிடைக்கும். செகண்ட் லெவல் ஃபில் ஆகும்போது $1 வீதம் மொத்தம் $4 கிடைக்கும். 3வது லெவலில் 8 பேர் இருப்பாங்க. இது $1 வீதம் $8 உங்களுக்கு கிடைக்கும். 4வது லெவலில் 16 பேர் இருப்பாங்க. $3 வீதம் $48 கிடைக்கும். இப்போ ஒரு ரீபெர்த் ஐடி க்ரியேட் ஆயிரும். அதுக்கடுத்து 5வது லெவலில் 32 பேர் இருப்பாங்க. $4 வீதம் $128 கிடைக்கும். இதில் 3 ரீபெர்த் ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போ டோட்டல் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா $190 உங்களுக்கு கிடைக்கும். அதில் $40 ரீபெர்த் ஐடிக்கு போயிடுது, மிச்சம் $150. இதில் 10% வந்து கம்பெனி அட்மின் சார்ஜாக போயிடும். மீதி 90% க்ரூஸ் வேலட்டில் ஆட் ஆயிரும். இப்போ உருவான 4 ரீபெர்த் ஐடியும் இதே மாதிரி 5 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது மீண்டும் $191 கிடைக்கும். அதில் $150 90% வந்து க்ரூஸ் வேலட் ஆட் ஆகும். இப்படி சிறுக சிறுக சேர்த்து க்ரூஸ்க்கு தேவையான பணம் வேலட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரூஸில் சுற்றுலா செல்லலாம். டைமண்ட் ராயல்ட்டி. இதில் நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப்பாக ஆனதுக்கப்புறம் கம்பெனியில் டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க மூலம் வரும் வருமானத்தில் ஒரு பார்ட்டை எடுத்து வச்சு அதன் மூலம் டைமண்ட் ஆனவங்களுக்கு ராயல்ட்டி பிரித்து கொடுக்குறாங்க. இது 24 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. பயணம் முயற்சி மூலம் வரும் மொத்த வருமான வாய்ப்பை பார்ப்போம். நீங்கள் உதாரணத்துக்கு 10 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா பிரான்ச்சில் ஒரு ஆளுக்கு $15 $150 கிடைக்கும். செகண்ட் லெவலில் அவங்க சில்வர் அப்கிரேட் பண்ணும்போது 100 பேர் இருப்பாங்க. 100 பேருக்கு $25னா $2500. 3வது லெவலில் உள்ளவங்க கோல்டு அப்கிரேட் பண்ணும்போது $75 கிடைக்கும். அப்போ 1000 பேர் இருப்பாங்க. அப்போ $7500 உங்களுக்கு கிடைக்கும். 4வது லெவலில் 10,000 பேர் இருப்பாங்க. அவங்க பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணும்பொழுது $150 வீதம் மொத்தம் $15 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி 10 மேட்ரிக்ஸில் போகும்பொழுது 5வது லெவலில் 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்க டைமண்ட் மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நபரிடமிருந்தும் $250 கிடைக்கும். டோட்டலாக உங்களுக்கு $2,50,00,000 கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் டீம் போனஸ் மூலம் 10 லெவலிலிருந்து உங்களுக்கு டாலர்ஸ் வருமானமாக கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிய நபரை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.